ஃப்ரெண்ட்ஸ், வந்து அமேசானில் ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு. பார்க்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் காட்டுறேன். இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர் டேப்பு. இந்த பிஸ்லரி 20 லிட்டர்ஸ் வாங்குகிறோம் நாங்கள். அது ஒரு முறை எடுத்து அந்த டிஸ்பென்சரில் போடணுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது தூக்குறதுக்கு. அதனால் சரி இந்த மாதிரி ஒரு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக எது வாங்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். வந்து இதுக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பைப்பு ப்ளஸ் இந்த ஒரு டேப் மாதிரி இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியா எப்படிங்க இப்படியாங்க? இல்லை இல்லை இப்படியா? இப்படி இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த டியூப் வந்து இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேனுக்குள்ளே போட்டுட்டா நம்ம வந்து இங்கே பட்டன் இருக்குது, இதை ப்ரெஸ் பண்ணிட்டா தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம் ஈஸியாக. நான் இன்னும் அது இப்போ தான் பிரித்து பார்க்குறேன். இனிமேல் தான் நான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கா இல்லைனா ரிட்டர்ன் போடணும். நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து சென்சார் லைட்டு. இது வந்து சென்சார் லைட் சொல்லுவாங்க, ரவுண்ட் ஷேப்பு. இதில் வந்து டியூப்லைட் மாடல்லையும் இருக்குது. இது வந்து நான் ரவுண்டில் வாங்கினேன். இதுக்கும் யூஎஸ்பி சார்ஜர் தனியாக இருக்குது. இது வந்து சும்மா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம லைட்டு மேலே ஏறி வந்து போட்டால் தான் லைட்டு போடுற மாதிரி இருக்குது ஸ்விட்சு. அதனால் வந்து வரலும் இருட்டில் வர மாதிரி இருக்குது. அதனால் இது படிக்கட்டில் வந்து ஊட்டி விடலாம் அப்படின்னு அடிசப் தான் இது. இதுக்கு வந்து இந்த டேப்பும் கொடுத்துருக்காங்க கூடவே. இதை ஃபிக்ஸ் பண்ணோம். வெளிச்சம் ஆனால் எவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை டே டைம்ன்றதுனால கம்மியாக இருக்கா, நைட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நைட்டு பார்த்தா தான் தெரியும் எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ சாம்பிளாக 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேணும்னா நம்ம வார்ட்ரோப்பில் கூட அந்த ரேக்கில் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் வரும். சரி பார்க்கலாம் எந்தளவுக்கு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இது 2 பாக்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் இது 2 தான் வந்து நான் வந்து அமேசானில் வாங்கினது. இது வந்து சட்டி வாங்கினேன் சமையலுக்கு கொஞ்சம். இது வந்து சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு. இது வந்து ரோட் சைட் ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, லோக்கல் ஷாப்ஸில் தான் ஒன்று. அதுக்கப்புறம் மீன் குழம்பு கறிக்குழம்புலாம் வாங்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இது இந்த மாதிரி ஒன்று நல்லா பெருசாக இருக்குது, வெயிட்டும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளாக்கில் ஒன்று வாங்கினேன். ஏற்கனவே என்கிட்ட இருக்குது 2 3. ஒன்று என்னாச்சுன்னா வந்து கிராக் ஆகிடுச்சு, அதனால் யூஸ் பண்ண முடியல. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி அந்த ஆயில் ஸ்மெல் மாதிரி வருது அதிலேருந்து. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு புதுசு வாங்கியிருக்கேன். இது வந்து இதுவும் நல்ல பெருசு. இதை வந்து இப்போ நான் வந்து பழக்கப்படுத்தணும். அந்த தண்ணி வடி தண்ணி அப்புறம் அரிசி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றி இனிமேல் தான் அதை பழக்கணும். இது வந்து 550 சொல்லி 500 கொடுத்தாங்க. இது வந்து 350 சொல்லி 300 கொடுத்தாங்க. இது வந்து 250 200 கொடுத்தாங்க. இது வந்து கரெக்ட் ரேட்டா இல்லைனா அதிகத்துக்கு வாங்கியிருக்கனா இல்லைனா கம்மியாக வாங்கியிருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டியூப் வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த டேப்பும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ போட்டு வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஃபிக்ஸ் ஆகுதுன்னு தெரியல. இவ்வளோ தான் நான் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதோ இதுக்காக அவ்வளோதான் நினைக்கிறேன். ஈஸியாக இருக்குது. இது தூக்கி நம்ம வெயிட்டு தூக்கி அதில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். இன்னொன்று ஃபிக்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே தான் வச்சுருக்கேன். அப்படியே வருது தண்ணி அதுலேயே. எவ்வளோ ஈஸியாக இருக்குங்களா? எப்படி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஈஸியாக இருக்குது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்குது. ப்ராடக்ட் டேமேஜ் எதுவும் இல்லை, நல்லா ஒர்க் பண்ணுது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது தெரியாமல் இவ்வளோ நல்லா வெயிட்டை தூக்கி போட்டு தண்ணியை பிடிச்சிட்டு இருந்தோம். இது ஒன்றுமே இல்லை. இதை டியூப் ஃபிக்ஸ் பண்ணி இதை டேப் ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு மேலே வச்சுருக்காங்க தான். கூட இல்லை, டைட்டாக கூட இல்லை, வேறு வைக்கணும். அவ்வளோதான், ஒரே ஒரு பட்டன் ஈஸியாக தண்ணி வருது.
வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ ஒட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் வருது பிரைட்னஸ்ஸு. ஆனால் ரொம்ப இல்லை பிரைட்னஸ், ஆனால் பரவாயில்ல. அதை ரொம்ப இருட்டு இல்லாமல் ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு இருக்குது. இங்கே பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப இருட்டாக இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல. இது நம்ம கொஞ்சம் தூரம் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் வந்த உடனே ஆனும் ஆகிடுது. இப்படிங்க சுவரில் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப மோசன்ற அளவுக்குலாம் இல்லை. வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிரைட்னஸ் இல்லை, பட் வந்து அந்தளவுக்கு அதுக்காக வெளிச்சமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலாம் வாங்கி.